ஹலோ இன்வெஸ்டர்ஸ், வெரி குட் மார்னிங். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறோம். நீங்கள் எல்லாருமே எஸ்ஐபி பண்ணுறீங்க, பட் ஆக்டிவாக எஸ்ஐபியை மேனேஜ் பண்ணுறது கிடையாது, விச் இஸ் வெரி ராங். இந்த வீடியோவில் அதை பற்றி பேசுகிறேன். இப்போ நம்ம கிளைண்ட்ஸ் நிறைய பேருமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற கிளைண்ட்ஸ் ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ தே டிடன்ட் see எனி drawdown ஃப்ரம் திஸ் இயர் onwards. ஏன் drawdown பார்க்கலன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி மார்க்கெட் எப்போ ஓவர் வேல்யூடா இருக்கோ அப்போ நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்ல இருந்து வேற அசெட் கிளாஸஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்ஐபியுமே மார்க்கெட்டோட டாப்ல இருக்கும்போது எஸ்ஐபி பண்ணக்கூடாது. இது கான்ட்ரரியா இருக்கும் நான் பேசுறது. எஸ்ஐபி மார்க்கெட் வேல்யூஷன் அதிகமா இருக்கும்போது தயவு செஞ்சு எஸ்ஐபியை அலிகேஷன் கம்மி பண்ணுங்க. எஸ்ஐபியோட அலிகேஷன்னா நான் ஈக்விட்டியில் இருக்கிற அலிகேஷனை கம்மி பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். இதுக்கு சில மாடல்ஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இன் ஜெனசிஸ் வி ஃபாலோ சம் மாடல்ஸ் ஸோ தட் வி ஃபைண்ட் அவுட் எப்போ ஈக்விட்டி மார்க்கெட் ஓவர் வேல்யூடாக இருக்குன்னு கண்டுபிடிப்போம். நாங்கள் ஓவர் வேல்யூடாக இருக்கும்போது வி அலோகேட் த ஃபண்ட் டிஃப்ரெண்ட் அசெட்ஸ். ஸோ நாங்கள் ப்ரீவியஸ் இயர்ஸே பார்த்தீங்கன்னா நாங்கள் கோல்டுக்கு அலோகேஷன் ரொம்ப நல்லா கொடுத்தோம், சில்வருக்குமே அலோகேஷன் நல்லா கொடுத்தோம். ஸோ இப்போ இந்த பீரியட் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டுக்கும் சில்வருக்கும் அலோகேஷன் கொடுத்தவங்களுக்கு ரொம்பவே நல்லா ப்ராஃபிட்டில் இருக்காங்க. இனிஷியலாக இப்போ தான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஈக்விட்டி மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு நாங்கள் கொடுக்கல. ஏன்னா அவங்களோட கோல் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 7 இயர்ஸ் டைம் டியூரேஷன் இன்னும் இருக்குது. ஸோ அவங்களுக்கு கோல்டு அலோகேஷனோ சில்வர் அலோகேஷனோ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இப்போ தான் அவங்க எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் கோல்டு அசெட்ஸ் அண்ட் பாண்ட் ஆல்சோ ஷுட் பி அலோகேட்டட் டுவர்ட்ஸ் யுவர் டோட்டல் அசெட்ஸ். இப்போ நீங்கள் எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ நல்ல டைமாக ஈக்விட்டியில் 100% எஸ்ஐபி பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, அது எங்களோட மாடல் படி நாங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம். உங்களோட கோல்டோட ஷெட்யூல் படி, உங்களுக்கு கோல்டோட ஹாரிசான் படி அதுக்கு பாரி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ எஸ்ஐபி நீங்கள் பேசிவாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ஆக்டிவாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு ஆக்டிவாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா எஃப்ஐஐஸ் டிஐஎஸ் ரெண்டு பேருமே டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ரெண்டு பேருமே அவங்களோட எஸ்ஐபியுமே அவங்க ஆக்டிவாக தான் மேனேஜ் பண்ணுறாங்க. தே ஆல்சோ டூ அன் எஸ்ஐபி. தே இன்வெஸ்ட் இன் த மார்க்கெட் whenever the valuation is low. Please don't invest in the market when the valuation is high. எஸ்ஐபியில் இருக்கிற பெரிய ஃப்ளாவே அதுதான். நாங்கள் ஃபாலோ பண்ணுற மாடல் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அசெட் அலோகேஷன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வில் சென்ட் யூ அ மெசேஜ் ரிகார்டிங் த அசெட் அலோகேஷன் and active SIP. Thank you.